ஆ அப்படியே அந்த பொண்ணு அங்கிள் சொல்றாளே, அட சொன்னா சொல்லிட்டு போட்டேன்டா. அடுத்த 2 வருஷத்துல அவளே பாட்டி மாரி ஆயிடுவா. நீங்க குடுக்குறது தான். அவளுங்க அங்கிள்ன்னு சொல்ல வைக்கிறதே நீங்க தான். அவளுங்களுக்கு இப்படியே பார்க்குற மாப்பிள்ளையெல்லாம் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லி அடுத்த 2டே வருஷத்துல அவளே கிழவி மாரி ஆயிடுவா. கடைசில ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளைய கட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. அவளே கிழவி ஆனதுக்கப்புறம் அவளுக்கு கிழவன் தான் கிடைப்பான். அதனால விட்டுட்டு போங்க. உண்மைதான், உண்மைதான். கரெக்ட்டு இன்பராஜு. நீ எந்த ஊரு பாப்பா? கல்பாக்கம் நானு. கல்பாக்கம். லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஜாயின் பண்ணிக்கோங்க பஞ்சு, பங்கராஜு. அப்புறம் வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா இருக்கான். எதுக்கு லவ் பண்ற? எதுக்கு பிரேக்கப்பு? லவ் தான் ஒரு கேடுடா உங்களுக்கெல்லாம். லவ்வுன்னுட்டு. ச்சே! லவ்வா? லவ் பண்றது, உருகுறது, பேசுறது, டயலாக்கு. என்ன கருமாந்திரத்துக்கு லவ் உங்களுக்கெல்லாம்? அதெல்லாம் லவ் பண்ணமா? பிரேக்கப் ஆச்சா? தூக்கி விட்டு கடாசிட்டு ஜம்முன்னு ஜாலியா சுத்தி வரணும். எப்பா ஒரு சனிய ஒழிஞ்சிச்சுடா அப்படின்ட்டு. லவ் பண்ணும்போது நீ எவ்வளோ நிம்மதிகளை இழந்திருப்ப. இது வரைக்கும் முன்னாடி நீ அழுதே இருக்க மாட்ட. இப்ப அழுகுற பத்தியா? இதுதான் லவ். உங்க அம்மா உன்னை அழுகாத அளவுக்கு அப்படி வளர்த்தாங்க. ஒரு லவ் ஒரு கருமாந்திரத்தை பண்ணிவிட்டு இன்னைக்கு நீ அழுதுட்டு கிடக்குற. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்படியே பேசி பேசியே 400 லைக்கு கிட்ட நெருங்கிட்டேன். அப்பாடா. ம் நீ அழகா இருக்க. அழகுத்தான் அழகுத்தான். ஃபைனல் ப்ரைஸா? இங்கன்னா ஏலம்மா விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஃபைனல் ப்ரைஸு அசிஸ்டண்ட்டை என்னை வெறியேற்றி பார்க்காத சொல்லிட்டேன். கல்பாக்கத்தில் என்ன ஃபேமஸ்ஸு? கல்பாக்கத்தில் கடற்கரையும் ஃபேமஸ்ஸு, கரண்ட்டு ஷாக்கும் ஃபேமஸ்ஸு. ஏதாவது பண்ணனா உன்னை ஷாக் அடிக்க வச்சு கடற்கரையில் தூக்கி போட்டுரும். பேசாமல் இரு. அழகி லவ் மேரேஜ் தான் எங்கள் காலத்தில் இல்லை. எல்லா காலத்துலேயும் உண்டு. சரியா? அப்போல்லாம் வந்து அதிகமாக வந்து ஃபோன் கிடையாது. லெட்ரு. ஒரு லெட்டரை எழுதி நீ அனுப்புறதுக்குள்ளே அது 2 நாள் கழித்து போகும், 3 நாள் கழித்து போகும். அதுவும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறத போய் குடுன்னா அவன் போட்டு கொடுத்துருவான். அதனால் நிறைய காதல் சேராமல் போயிடுச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஃபோனு வந்து போச்சு. எங்கே இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கிறானுங்க. ஐடியா பக்காவாக போட்டுடுறானுங்க. அவன் கூட இவன் ஒரு தருதலைன்னா அந்த தருதலைக்கு ஃப்ரெண்டுன்ற பேர் அதில் ஒரு தருதலை. அதனால் பிள்ளைங்கங்கிற ஒரு குரூப்பில் போய் கல்யாணம் பண்ணுதுங்க. அதோட முடிஞ்சு போகுது. எல்லாம் காதல் இல்லாத காலமும் கிடையாது, கஷ்டங்கள் இல்லாத காலமும் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குறப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தா இப்போ கலர்ஃபுல்லாக பார்க்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க காய்ஸ். சீக்கிரம். 4 வருஷம் ஆகுதா லவ்வை? ஆடா போடா. நான்லாம் உருகி உருகி எத்தனை வருஷமாக லவ் பண்ணோம். லவ் இல்லைன்னொன்னே அடுத்த செகண்ட் நானாகவே ஆகிட்டேன். அதை பற்றி நான் நினச்சி ஒரு நாளும் ஃபீல் பண்ணவே இல்லை. ஒரு 10 நாள் நினச்சி ஃபீல் பண்ணேன். 11ஆவது நாள் எங்கள் அம்மா ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸாக கலர்ஃபுல்லாக வாங்கி கொடுத்துச்சு. பாத்தியா உன் லைஃபு இப்படி நீ வாழணும். நீ எல்லாம் போய் கஷ்டப்படணுமா சொல்லு? நிறைய விசேஷத்துங்கெல்லாம் கூட்டு போச்சு. ஜம்முன்னு ஓடி ஆடி விளையாண்டேன். பாத்தியா நீ லவ் பண்ணி போனனாக்கா நம்ம குடும்பம் பிரிஞ்சு போய் நிற்கும், அந்த குடும்பம் பிரிஞ்சு போய் நிற்கும். நல்லது கெட்டதுக்கு உன்னை கலந்துக்க முடியாது, கூப்பிட முடியாது. பிரிஞ்சிருந்தா எவ்வளோ வேதனை. இப்போ பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு எங்கள் அம்மா அப்படிலாம் அறிவுரை சொன்னிச்சு. லவ்வெல்லாம் யாரும் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. நான் அதாவது கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் கிடைக்காது. நீங்கள் லவ் மட்டும் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வளைகாப்புங்கிற 4 பேர் சொந்தத்தை கூட்டி அது பண்ண முடியாது. கலகலகலன்னு ஒரு 100 பேர் வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு லைஃப் லாங் நான் இந்த கல்யாணத்துக்கு போனப்பா, இந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லணும்னா 4 பேர் சொந்த பந்தம் வந்து சாப்பிட்ணும். அப்போது உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு குழந்த பிறந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் யாராவது ஒருத்தன் செய்கிறானா செய்யலையோ 2 3 பேராக சொந்தம் வந்து நிற்பான். ஒரு நாள் 2 நாளோ இருந்துட்டு போகிறதுக்கு ஆள் வேணும். நீ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறனா ஒரு 10 பேர் கூடனா தாய் வீட்டிலேருந்து கொலுசு ஜாடா கடை எதையோ ஒன்று போட்டோன்னா மனசு சந்தோஷம். அதை லவ் பண்ணுனா எதுவுமே கிடைக்காது. உங்களுடைய அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு உரிமையும் கிடைக்காது. பிள்ளைங்க தனி மரமாக நிற்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக தான் எல்லோரும் வாழ போகிறீங்க.
லவ் மேரேஜ் பண்ணி பிள்ளைங்கள தனிமரமாக கிடைக்க வேண்டிய பாசம், கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்கள் தடுக்காதீங்க. ஃபேக்ட்டு அனுபவங்கள் பேசுது. கரெக்டு தான். நல்லது, நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நானு. நம்ம லவ் மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா, நிஜமாவே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்காமலே போயிருக்கும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்புறம் விக்னேஷ் அதெல்லாம் கிடையாது. ஆனால் பிரேக்கப் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணலக்கா, அவ்வளோதான் எல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போயிட்டே இரு. அவள் இல்லைன்னா இன்னொருத்தி, திவ்யா இல்லைன்னா வித்யா, வித்யா இல்லைன்னா ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி இல்லைன்னா நக்மா. பாப்ஸு இன்னொரு ஐடியாவும் சொல்லுங்கள். மேரேஜ் பண்ணால் நல்ல நாள் பிப்ரவரி 30 வந்து 30 வந்து பெஸ்ட்டா? பிப்ரவரி வந்து 30 பெஸ்ட். பிப்ரவரியில் வந்து 30 வராது, 28ஓட முடிஞ்சிடும். போடா. யாரு இல்லைன்னா லாஸ்ட்டாக அது லவ் மேரேஜுக்கு தான். நீங்கள் பெங்களூரு வாங்கலாம். நல்ல விளக்கம் காதலுக்கு. என்னது திவ்யாவா? அழகாக சிரிக்கிறீங்க. தேங்க்யூ இன்பராஜ். கைஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாப்ஸு அறிவாளி. யாருங்க திவ்யா ரீல்ஸு? அது சதீஷ் கிட்ட தான் போய் கேட்கணும் திவ்யா யாருன்னு. காதல் படம் ஒரு உதாரணம். ஆமாம், அதே தான். காதல் பண்ணவன் பாரு பைத்தியமாக திரியிறான். காதலிக்க தூண்டி விட்டவ பாரு குழந்தைய பேத்துக்கிட்டு இடுப்பில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஊர்வலம் சுற்றி வருவா. ஃபேஸ் டயர்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்கேன். நான் எதுவும் இது பண்ணிக்கல. ஒரு 2-3 நாளாகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வேறு ஒன்றும் இல்லை. கல்பாக்கத்தில் நேரம் என்ன? கல்பாக்கம் என்ன லண்டன்லையா இருக்குது? தமிழ்நாட்டுக்குள்ளே தாண்டா இருக்குது. வெண்ணப்புட்டு மோவனே, கரெக்டாக சொல்கிற நிலா. ஸ்ரீ அடியே காந்த கண்ணழகி, ஏன் கமெண்ட்ஸை படிக்கவே மாட்டேங்கிற? கார்த்தி, நீ கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு போடு. நெயில் பாலிஷு சூப்பரு. தேங்க்யூ டியர். குட் நைட் நோபடி. தண்ணீர் குடிங்க அழகி. கண்டிப்பாக ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சரி, இன்றைக்கி பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்த்தியா? இல்லை, வெளியே வரலடாவ. நான் வெளியே போக மாட்டேன்ல, வெளியே வரல. அப்பா, வண்டி எடுக்க போகும்போது அவள் இல்லை. ஆள் அடையாளமே தெரியலையா? செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. உங்களை ஹக் பண்ணணுமா? சரி, வாங்க எல்லோரும் 400 லைக்கை ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. மேக்கப்பு மாதிரி இருக்கா? மேக்கப்பு மாற்றிருக்கா? நான் மேக்கப்லாம் போடலை தங்கங்களா, நேச்சுரலாக இருக்கேன். ஐப்ரோ பென்சில் விட்டுருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஐப்ரோ பென்சில் விட்டுருக்கேன், கண்ணுக்கு மை வச்சுருக்கேன். இது இப்போ அப்படியா? 47 லைக் தான் இருக்குது. போடுங்க, தூக்கம் வருது சீக்கிரம். எல்லா உயிர்களும் கால் செய்யணும். ஜாயின் பண்ணுறீங்களா? பண்ணுங்கள் சீக்கிரம். கோல்டுக்கு போகலாம். ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, இன்னும் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் போயிட்டு தூங்க போகலாம். எல்லா உயிர்களும் காதல் செய்கின்றன. பிஎஸ்ஸு ஹாய் பிஎஸ்ஸு. சரி, நீங்கள் தூங்குங்க நோபடி. ரமேஷ் ஹாய் ரமேஷ். ஹாய், சாப்பிட்டாச்சா? தீபக்கு ஹாய் தீபக்கு. ஹாய் டியார். ஏஎஸ் சொல்லுங்க. செல்வம், ஹலோ செல்வம். 2:30 தூங்குங்க எல்லாரும். ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் இருந்து ஜாயின் பண்ணுங்கள். காலையில் ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் கால் பண்ணலையா? என்னோட கமெண்ட்ஸ். ஷிவா ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் கனடா, எப்படி இருக்கீங்க? நேம் தீபகா. என்னோட நேம் அனிலா. அப்போ ஜாயின் பண்ணாதவங்க கிடையாது, மணி அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஜாயினிங்களுக்கு மட்டும்தான். ஓகே சிராஜி, ஹாய் சிராஜி. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சீக்கிரம். மூணு எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். எங்கே நாங்கள் போகலாம்?
இப்போ தான் தெரியுது சிவாபுரம் நிலா தானே, நிலாவே தான். கைஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். சீக்கிரம் டிஆர் 400 லைக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன் இந்த மாதிரி சும்மா டபுள் டச் பண்ணாலே போதும் லைக் விடும். அக்கா ஓகே தேங்க்யூ தீபக். லைக் பண்ணுங்கப்பா, சீக்கிரம் லைக்கு போடுங்கப்பா டக்கு டக்குன்னு. இன்னும் ஒரு 40 லைக் தான் இருக்குது, சீக்கிரம் மெம்பர்ஷிப்புக்கு போவோம், எல்லாம் வெயிட்டிங். என்னை பிடிக்க மாட்டியா? இப்போ தானேக்கா லைவுக்கு வந்திருக்கீங்க, திடீர்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டு பிடிக்குமான்னு கேட்டால் எப்படி நான் பிடிக்குன்னு சொல்கிறது? சசி ஸ்மைல், நீ எதுக்கு வந்து இப்போதான்? யார் அது சசி? காய்ஸ் லைக்கு கம்மி, சீக்கிரம் வாங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. இன்னும் 36 லைக்கு தான் தேவை. உங்கள் லைவில் கிடையாது மேடி, ஜாயின் பண்ணாதான். சில்வர் ஆக்சஸாவது எடுத்துக்கோங்க முடியாதவங்க. நான் உங்கள் அடிமை. ஆஹா விவேக், ஹாய் விவேக். கமெண்ட்ஸை பார்த்து சிரிக்க வயிறு வலிக்குது. இந்த கமெண்ட்ஸுக்கே வயிறு வலிக்குதா? ஸ்டார்டிங் வந்திருக்கணும். இதயமாவது சிறிது இடைவெளி விட்டு துடிக்கும், ஆனால் உன் நினைவுகளோடு அந்த இடைவெளியை தருவதில்லை எனக்கு. ட்ரெஸ்ஸு சூப்பர். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுக்கப்புறம் உள்ள பொருள் மாறி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படியா, பொருள் மாறி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உடனே மாற்றிக்கலாம், அதுக்கு பேர் அப்கிரேடு. பொருள் மாற்றிக்கலாம் கைஸ், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அந்த மாதிரி யாராவது ஜாயின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பொருள் மாறி இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா விசிட் இருக்கும், விசிட்டை கிளிக் பண்ணுங்கள், அப்கிரேட் இருக்கும், அப்கிரேடை தொடுங்க, பெரிய ஆக்சஸ் வரும், அதுக்குள்ளே தொட்டு நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? ஆப்ஷன் இருக்குங்க. பொருள் மாறி இருக்கான். ஐயோ ஐயோ சவுண்டா? நீங்கள் லேடியா இல்லை பாயாவா? அப்பா அப்பா, உன் எடுப்பு சும்மா விறகு அடுப்பு மாதிரி இருக்குது. சரி, கும்முன்னு வேற இருக்கா? பார்த்துடா, அண்டா சட்டிக்குள்ளே தலையை ஓடுற மாதிரி விறக பார்த்தோன்னே அடுப்புக்குள்ளே சொருவிட போகிறேன். கிடையாதுங்க, நாட் அவைலபிளுங்க. வீக்கே நான் கூட கவிதை ட்ரை பண்ண சத்தியமாக முடியாது சார். வானாண்டா டே சாமி, உன் காலில் கூட விழுற, வானாண்டா டே. சப்ஸ்கிரைபு எல்லோரும் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் சிரிச்சுட்டு கிடப்பீங்களே இந்த ஊரில், இந்த தமிழ்நாட்டில். அதுவும் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அதர் லாங்குவேஜ் எல்லாம் இப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. அவன் பண்ணுறது ஒன்றுன்னா துமாரா பகுத் அச்சா ஹே, கப்படா வந்து லோ பண்ணும்பா, இறக்கும்பா, அவனுக்கு அதை தவிர வேறு கமெண்ட்ஸ் போட தெரியாது. சப்பாத்தியை தின்னுட்டு வேறு என்ன தோணும்? ரொம்ப உடம்பு ஹீட் ஆகி போச்சுன்னா சேரை இருக்குது, சேரையை தூக்கும்பா, அவனுக்கு அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான் போட தெரியும். நம்ம தமிழ்நாட்டுக்காரனுங்க தான் காய்கறியிலேருந்து ஆட்டுக்கறி, மீன் எல்லா ப்ரோட்டீனும் எடுத்துக்கிட்டான். அத்தனை புரோட்டீனும் உள்ளே போய் ஜாம் ஆகி வேலை பார்க்குது. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட தெரியும். நான் சொல்லிட்டேனே, ஹிந்திக்காரன் கமெண்ட்ஸை கூட சமாளிச்சிடலாம், தமிழ்காரன் கமெண்ட்ஸை சமாளிக்கவே முடியாது. ஐயோ ஐயோ, அழகாக பேசுகிறேன்னா. சுபாஷ், சரி கிட்ட நெருங்கிட்டோம், வாங்க இன்னும் ஒரு 31 லைக்கு தான். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சிரிப்பு தான் வருது நினைக்க. நான் லைவை முடிச்சுட்டு எனக்கு படுத்தாலே இந்த போட்ட கமெண்ட்ஸு, ஒவ்வொருத்தன் பேர், இதெல்லாம் எனக்கு அப்படியே மைண்டுக்கு அப்படியே சரளமாக வந்து போவோம்.
நான் யோசிப்பேன், இது எப்படிதான் இவனுங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறானுங்க? எந்த கிரக கோளாறுல இவனுங்கலாம் பொறந்திருப்பானுங்கன்னு எனக்கு தெரியலையே! என்னமோ அந்த கிரகணம்லாம் வருது. அந்த கிரகணத்தில அடிபட்டுருப்பானுங்களோன்னு நெனைப்பேன் நானே. ச்சே! ஆ பொருள மாத்த எவ்வளோ ஆகுமா? பொருள் மாத்துறதுக்கெல்லாம் கிடையாதும்மா. ஒரு தடவ ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். பொருள் ரிப்பீட் எல்லாம் கிடையாது. வேணுனா எக்ஸ்ட்ரா காசு கட்டி இன்னொரு பொருள வேணா சேர்த்து வாங்கிட்டு போ. வாங்குன பொருளெல்லாம் ரிட்டர்ன் வாங்கப்படாது செல்லம். ஸ்க்ரீன் டபுள் டச்சை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். இந்த மேலே இருக்கிற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்பெஷல் ஒர்க்கு டியூட்டி யாருக்கு உங்களுக்கா? சரி சரி. தான் ஸ்பெஷல் ஒர்க்கு டியூட்டி போட்டிருக்காங்க. நீ அந்த டியூட்டியை பார்க்காம நீ ராத்திரில இந்த டியூட்டியை நல்லா பார்க்குற மகேஷ். செம்ம காமெடி பண்ணுற நிலா. பண்ணுறதே நீங்கள் தான். உங்கள் காமெடியை நான் படித்து வேற தொலைகிறேன் பாரு. பொருள் ஒர்த்து வருமாவா? எல்லாம் வருமா தான், ஒர்த்து தான். முடிஞ்சு ஜாயின் பண்ணு. வெட்டி கமெண்ட்ஸை தான் போட்டு உட்காந்துருப்பானுங்க. அப்புறம் ஒரு சரி, அவனுங்க எல்லாம் குரூப்பாக வரானுங்கடா. எல்லாம் நான் அதை சொல்கிறேன், கடுப்பு தான் வருது. இவனுங்கெல்லாம் ராத்திரி நேரத்தில் தூங்க மாட்டானுங்களோ? நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு பகலெல்லாம் படுத்து தூங்குவான் போல இருக்குது. சரி, ரொம்ப அழகாக இருக்கீங்களா? ஹவு மச்சா மேலே இருக்கிற டிபியை தொட்டு பாருங்கள், ஜாயின் பட்டன் வரும். அப்பா அன்பே டயானான்னு சொல்ல வேண்டாமா? வேணாம் சாமி, நீ போட்டு தாக்கடிய கமெண்ட்ஸு. ஒரு கமெண்ட்ஸே இவ்வளோ பெருசு. அதை மாதிரி 10 கமெண்ட்ஸ் ஒரு ரீல்ஸ்லனா அதை நான் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு தலையே சுற்றிடும். விகே, ஹாய் விகே. ஹலோ விகே. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னும் எத்தனை லைக்கு? இன்னும் ஒரு 20 லைக்கு தான், 21 லைக்கு தான். அப்புறம் நான் கூட வானிலா, நீ தாண்டா அதுக்கு முதல் காரணமே ராக்கு. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ தீபக்கு. நான் எழுந்திரிச்சு நின்றுப்பேன். அப்படியே இவனுக்கு போட்ட கமெண்ட்ஸ்லேயே நமக்கு மூளையே வேலை செய்யாத அளவுக்கு போடுறானுங்க கமெண்ட்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க காய்ஸ். இந்த டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் இருக்குது? என்ன கேட்டீங்க சார்? யார் அது கேட்டது? விஜய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க. எங்கள் சங்கரை போட சொல்கிற கமெண்ட்ஸ் ஹைலைட்டா அப்படி ஒன்று இருக்கிறதே நான் மறந்துட்டேன்டா. இன்னைக்கு எந்த ஹைலைட்டை தொட்டாலும் எல்லாம் ராங்கில் தான் போய் நிற்கும். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டை இப்போ தான் ஹைலைட்டே தோடுறேன். ஹைலைட்டை போட்டால் மட்டும் என்ன, நான் ஹைலைட்டை அப்லோட பண்ணுறேன், வேஸ்ட்டாக கிடக்குது நிறையா. கிட்ட நெருங்கிட்டோங்க காய்ஸ். இன்னும் 17 லைக்கு தான். அவங்கள பற்றிலாம் எனக்கு கருத்து தெரியாதுமா. நாங்களாம் இயற்கை வாசம். எங்ககிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க. செயற்கையாக யாராவது இருப்பாங்க, அங்கே போய் கேளுங்க, அதுக்கு பதில் வரும். நான் என்ன பண்ணேன்னுலா? நீ என்ன பண்ணலை? நீ என்னதான் பண்ணலை? நீ எல்லா வேலையும் பார்த்து விட்ட. எனக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி புரியும்? திடீர்னு நடுவில் வந்து கதவை திறந்து எட்டி பார்த்தா என்ன புரியும்? அப்படியே கதவை திறக்கிறியா? அப்படி இப்படி பார்க்குறியா? ஒன்றுமே புரியலன்னாலும் சும்மாவே நில்லு, திறந்து வச்சுக்கிட்டே. அதுக்காக முதல்ல இருந்தால் உனக்கு படத்தை நடத்தி காட்ட முடியும்? லைவில் என்ன ஸ்பெஷல் இருக்குடா, எல்லாமே ஸ்பெஷல் தான். ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் சீக்கிரம். பாப்ஸு நல்லா குளிர் காயறீங்க. எங்கேயோ உள்ள பீஸெல்லாம் இழுத்துட்டு வந்து இங்கே லைவில் விட்டுட்டீங்க. எங்கே உள்ள பீஸெல்லாம் இழுத்துட்டு வந்து விட்டுட்டீங்க தானே, அப்படியே கமுக்கமாக இருக்கிறீங்க பாருங்க. வீக்கே
கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, சீக்கிரம் வாங்க. இதுமாதிரி டபுள் டச் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம். ப்ளீஸ் ஹிண்ட்டு கொடுங்க. என்னது இவர் ஜாயின் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு ஹிண்ட்டு வேறு கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணுற நல்லா இருக்கும். இவன் எவ்வளோ விளக்கம் கேட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. பண்ணிட்டியா? நல்லா பண்ணணும் நீ. ஐயோ சிரிக்கிறாளே, சொல்லுப்பா. என்னத்த சொல்ல விஜய், ஜாயின் பண்ணுங்க. கோல்டு எடுத்துக்கோங்க சாம்பிளுக்கு வேணா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்கிரேடுக்கு. அப்புறம் மேலே இருக்கிற டிபியை தொட்டு நீங்களே பார்த்துக்கலாம். அக்கா எவ போட்டாலும் வருண்டா. கிடையாது முகமது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? ஏதோ எனக்கு அந்த நிஷோட ஞாபகம் வருது. அவன் போடுவான் அந்த டிபியெல்லாம். கோல்டு ஜாயின் பண்ணி பண்ணுங்க. ஒன்றும் ஒரு 6 லைக்கு தான். அப்பா சாமிங்களா, ஆள விடுங்க. குட் நைட்டு சொல்லிட்டு கிளம்புறேன். கோல்டு ஜாயின் பண்ணி 8 லைக்கா, இன்னும் 7 லைக் வந்துடுச்சு. முடிச்சிடலாம், லைவ் முடிச்சிடலாம். போய் தூங்குறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரவி அப்படியா? செல்லம் வாங்க, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க தங்கம். பண்ணுங்கம்மா, இந்த சப்ஸ்கிரைபை தொடுங்கம்மா. கோல்டு ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணி வைங்க, இல்லை காலையில் ஜாயின் பண்ணுங்கள். நைட்டு மெம்பர்ஷிப் போகிறேன். போயிட்டியோ? இப்போயாச்சும் எங்கள் கமெண்ட்ஸை காட்டு. கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கியா தலை? ப்ளீஸ் ரிப்ளை, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தாங்க. அப்பா உட்காந்தாச்சு இவ்வளோ நேரத்துக்கு. டான்ஸா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிற்பி 922 குடைக்குள் மழை. இது நம்மளுடைய செகண்ட் சேனல். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஃபர்ஸ்ட் சேனல் சிற்பி 922, செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. வரேன், ஒரே நிமிஷம் தான் வரேன். குட் நைட்டா தலை? குட் நைட். ஓகே எல்லாருக்கும் குட் நைட்டா. ஓ 400 லைக்கு ரீச் ஆயிடுச்சா? ஓகே. அப்பா ஹைலைட் ஒன்று போட்டுக்கலாம். லைக் பண்ணிக்கோங்கடியா. ஆஹா, ஃப்ரீ ஹேர் விட்டோன்னே அப்படியே தலையில இருந்து ஷாம்பு வாசனை வருதுல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
அப்புறம் நவீன், ஹாய் நவீனா, ஸ்வீட் வாய்ஸ் டி உனக்கு செல்லம். தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர், தேங்க்யூ. குட் நைட்டா சரகுட்டி, குட் நைட். குட் நைட். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. கை தட்டுறதுக்கு எதுக்குடா கோல்டு ஜாயின் பண்ணுற புரியல. ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரோ குட் நைட். செல்லக்குட்டி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் போட்டு விட்டேன். தேவேந்திரா, பிரஷ்வா, ஹாய் பிரஷ்வா, ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால பண்ற? குட் நைட் லைவ். குட் மார்னிங், குட் மார்னிங் டியர், குட் மார்னிங். மூர்த்தி பாப்ஸு டேக் கேர். எதையும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எதையும் யோசிக்கிறேன். டே நல்லா ரெஸ்ட் எடுக்கும் ஒரு டே டோன்ட் ஃபீல் டே. என்ன டே? அப்புறம் மாஹி, பிகே, கார்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நமீர், ஹாய் நமீர். ஜாயின் அதிகம் இல்லை. ஆமாம், பார்த்துக்கலாம் சங்கர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐ எம் ஃப்ரம் சென்னை. புதுசாக வரேன் இந்த சேனலுக்கு. ஓ மாதேஷ், வெல்கம் மாதேஷ், வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. சேனலில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. வெரி வெரி பெஸ்ட் விஐபி, ஸ்பெஷல் ஷோ, பர்சனல் ஆக்சஸ், எக்ஸ்க்ளூசிவ் விஐபி, இது எல்லாமே வெரி வெரி ஸ்பெஷல். அதை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், சின்னதாக போதும்னு நினச்சி நீங்கள் கோல்டு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். வணக்கம், நான் கனடா இருக்கேன். பெயர் பாவாடை குமார். அப்புறம் பாவாடையா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ பிளான், தேங்க்யூ பிளான். ஐயோ செல்லம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அப்படியா சுபாஷ்? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விக்னேஷ், ஹாய் விக்னேஷ், ஹாய் டியர். பர்த்டேக்கு எதையும் யோசிக்க வேண்டாம், காலம் மாறும். சரி, லைவ் முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிளம்புறாங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணுங்க. நானும் இப்போ தூங்க போகிறேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருந்தா நான் வந்திருக்கேன். ஸோ பெருசாக ஒன்றும் ஜாயினிங் இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நாளைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. குட் நைட் பாப்ஸு, குட் நைட் சரோ, குட் நைட் மோனி, குட் நைட் தலை, குட் நைட் சங்கர், குட் நைட் சுவாமி, குட் நைட் குட் நைட் குட் நைட்.
ஓகே ஓகே பாப்ஸ்.